பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தின் மகிமை இந்த நாளிலும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. இந்த ஆண்டின் கடைசியிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்மை கர்த்தர் ஒரு சில மாற்றங்களையும் புதுப்பித்தலையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? நாம் இந்த ஆண்டை காட்டில் வருகிற ஆண்டிலே நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம், விடுதலாக்கப்பட போகிறோம். இதுவரைக்கும் இல்லாத மேன்மையும் விருத்தியும் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் எத்தனையோ பாடுகள் பட்டிருக்கலாம், எத்தனையோ வேதனைகளை பட்டிருக்கலாம், கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு எப்பொழுதுமே நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் பட்ட பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் சில காரணங்கள் உண்டு. அந்த காரணம் நாம் தேவனிடத்திலிருந்து சரியான உறவிலே நிற்பதற்காக, தேவனை சரியாய் பற்றி கொள்வதற்காக கூட தேவன் இந்த நாட்களிலே நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தீர்க்கமான வார்த்தையை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு, முழு இருதயத்தோடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்தில் தேவனை முழு இருதயத்தோடு தேடவில்லை, தேவனுக்கான பலி செலுத்தவில்லை, தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடவில்லை, முக்கியத்துவப்படுத்த வேண்டிய நேரங்களில் முக்கியத்துவப்படுத்தல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கவில்லை. ஆகவே அவருடைய கைகளின் பிரயாசங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய சந்ததியிலே பாதிப்பு வந்தது. அவர்கள் எவ்வளவோ திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய சம்பாத்தியத்தை எல்லாம் பொத்தல் பையிலே போட்டது போல எல்லாம் அவர்களுக்கு வீணாய் போனது. அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில பயம், குழப்பம், திகில், சிறையிருப்பின் வேதனைகள். அதன் நடுவில் தான் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும், என் ஆலயத்திலே பலி உண்டாயிருக்க வேண்டும். என்னை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்ததற்காக நான் திரும்பவும் கர்த்தரை தேட வேண்டும் என்ற உள் உணர்வை கொண்டு வருகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்ததினாலே அவர்களிடத்திலே மீண்டுமாக ஒரு மாற்றத்தை மனம் திரும்புதலை விரும்ப இருக்கிறார். ஆகவேதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறது, திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். இன்றைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு வழியில் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைவு, நம்முடைய நன்மை குறைவு, நம்முடைய மேன்மைகள் குறைவு என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய உறவிலே ஏதாவது குறைவு இருக்கிறதா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய ஊழியங்களிலே குறைவு இருக்கிறதா? இப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இதுவரைக்கும் நம்மை கர்த்தர் காத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நடத்துவார். புது வருஷத்தில் எந்த குறையில்லாமல் அவர் நடத்துவார். நாம் அவருக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது. இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு, அதே நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற உபவாச ஜெபத்தோடு ஒப்பு கொடுக்கிற நாட்கள் இது. இந்த நாட்களை வீணாக்கி விடாதீர்கள். இந்த நாட்களை கர்த்தருக்கு பயன்படுத்துவது நல்லது என்று சொல்லி யோசித்து குடும்பமாக ஒப்பு கொடுங்கள். இந்த வருஷம் இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்பவும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மிடத்தில் திரும்புவதற்கான நாட்களை, நேரங்களை எங்களுக்கு நீர் இந்த ஆண்டின் கடைசியில் நீர் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தபடினாலே அவர்கள் இழந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணத்தை காண்பித்து அழுகையோடு புலம்பலோடு கூட ஆண்டவரே உபவாசத்தோடும் ஆண்டவரே முழு இருதயத்தோடும் இடத்துல திரும்பும்படி சொன்னவரே, இன்றைக்கும் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள், சில மேன்மைகளை இழந்திருக்கிறோம் என்று அங்கலாய்க்கிறவர்கள், சில விடுதலையற்று இருக்கிறோம் என்று அங்கலாய்க்க, சில ஆசீர்வாதமற்று இருக்கிறோம் என்ற ஏக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருவரும் முழு இறுதியத்தோடு மனம் திரும்ப உம்மிடத்தில் வர உதவி செய்ய முயற்சி தூரமான எல்லா பின்மாற்றங்கள், வேதனைகள், பாவத்தின் காரியங்கள் எந்தெந்த விதத்தில் உம்மை விட்டு விலகினார்களோ அதில் எல்லாம் விட்டு திரும்பி வர, என்னுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, திரும்ப கட்டப்பட, திரும்ப மேன்மையடைய, திரும்ப உயர்த்தப்பட உம்மிடத்தில் திரும்பி வர உதவி செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை தாங்கட்டு வழிநடத்தி இந்த நாளை வீணாக்கி விடாது, இந்த நாட்களை வீணாக்கி விடாது. உம்மிடத்தில் திரும்புகிற நாட்களாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறீர், விடுவிக்க போகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர். கிருபை மறைக்கட்டும், ஜெயம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கர்த்தரிடத்தில் திரும்பவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.